நாளை பௌர்ணமியும் தைப்பூசமும் சேர்ந்து வரதுனால நம்ம நிலைவாசல் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. ஸோ நிலைவாசலை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 2 அகல் விளக்கு ஏற்றணும். ஸோ அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலை வச்சுக்கிறேங்க, அல்லது வேப்பிலை எந்த இலை கிடைச்சாலுமே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு தட்டின் மேலே கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டுக்கிறேங்க. அதுக்கு மேலே மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு நிற திரி போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரி காலையில் வந்து நீங்கள் இந்த தீபம் ஏற்றுறதுனால நல்ல அதிர்வுகள் கிடைக்கும். சக்தி அருள், முருகனோட அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். வேண்டிய அனைத்து செல்வ வளமும் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏற்றி முடிச்சுட்டு எழுந்து நின்று முருகனோட இந்த ஸ்லோகத்தை 6 முறை சொல்லுங்கள். சக்தி உமை பாலகனே வருக வருக அப்படின்ற ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த துவரம்பருப்பை மறுநாள் காலையில் பறவைகளுக்கு வச்சுருங்க. அதோடு வந்து நாளைக்கு வந்து தைப்பூசத்தோட விரதத்தை அதுக்கப்புறம் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் 6 தீபம் ஏற்றி அன்றைக்கி முழுக்க வந்து நீங்கள் விரதம் இருந்து சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களோட விரதத்தை முடிச்சுக்க.